ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு பொட்டுக்கடலையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோங்க. ரொம்ப சாஃப்டான, ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் ஒரு கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதை குறைவான தீயில் வச்சு வறுக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டு வரும். நம்ம அதிக தீயில் வச்சு வறுத்தோம்னா இது கரைஞ்சிடும். அதே சமயம் எல்லா பக்கமும் ஈவனாக வறுபட்டு வராது. இது 5லேருந்து 6 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதோட கலர் வந்து பார்த்தா லைட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இதை இன்னும் 2 நிமிஷம் போல் வறுத்திங்கன்னா இது நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை எல்லா பக்கமும் நல்லா செவந்து நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது ஃபுல்லாக நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இது ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்குங்க. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் வெல்லம் சரியான அளவாக இருக்குங்க. இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வெல்லத்தை கேரட் துருவில் துருவி எடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி துருவிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வெல்லத்தை கேரட் துருவில் துருவி எடுக்கும்போது 1 கப் அளவு பொட்டுக்கடலைக்கு 1 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம சேர்த்த வெல்லமெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். வடிகட்டும் போது இதில் இருக்கிற மண் தூசி எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக தான். இப்போ வடிகட்டின வெல்லப்பாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அதிகமாக கட்டிகள் வராதுங்க. இப்போ கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் தாங்க இருக்கணும். இல்லை அது அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் போல் இதை கிண்டிகிட்டே இருந்தாங்கன்னா இது நல்லாவே கெட்டிப்படுங்க. வெள்ளைப்பாகோடு சேர்ந்து பொட்டுக்கடலை பொடியெலாம் நல்லா வெந்து இது நல்லா கெட்டியாகி வருங்க. அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கடாயில் ஒட்டுற மாதிரி தாங்க வரும். அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தா இது இன்னும் வாசனையாக இருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா இது நல்லா பேனில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் வருங்க. அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே. இதை நம்ம கிண்டும்போது கரண்டியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் அதுலேயே கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ இது ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். பாருங்கள், பேனில் நல்லா மாவு ஒட்டாமல் வருது. இப்போது இதில் நம்ம வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இது கூடவே ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தாங்க இருக்கணும். இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி சேர்த்து ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதுங்க. ஒரு 15 நிமிஷம் இருந்தாவே இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், பேனில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் நல்லா அழகாக வருது. இந்த மாவு பாருங்கள், நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ட்ரேலாம் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிடலாம். நான் டிஃபன் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதில் நெய்லாம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட் ரெசிபி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத மாதிரி நல்லா அழுத்திட்டு எடுத்துக்கோங்க.
இது நல்லா அப்படியே ஒரு 30 நிமிஷம் போல் ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். அப்புறமா அதை வெளியில் எடுக்கலாம். இது நல்லா ஆறினதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ இதை லைட்டாக தட்டி எடுத்திங்கன்னா இது வெளியில் வந்துடும். பாருங்கள், ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெடிங்க. இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கூட போட்டு எடுத்துக்கலாம். இது கட் பண்ணும்போதே தெரியுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.